ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 2ல இன்னைக்கு அதாவது இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸோட ஜோடி அந்த 12 ஜோடி யாரு யாரு அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. நம்ம பிரதீப்புக்காக 13வது ஜோடியை வந்து பாத்தீங்கன்னா நடுவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சோ பிரதீப்புக்கு 13வது ஜோடியா யார் வரப்போறாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ அடுத்த வாரம் தான் அது மேபி தெரிய வரும். சோ இந்த வாரம் இந்த 12 ஜோடிக்கும் யாரு கோரியோகிராஃபரா வரப்போறாங்க, எப்படியோ ஒரு கோரியோகிராஃபருக்கு 2 ஜோடியை கொடுப்பாங்க. சோ அத வந்து பாத்தீங்கன்னா நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம், அதாவது கோரியோகிராஃபரை தேர்ந்தெடுத்துக்கலாம், பெட் பண்ணி தேர்ந்தெடுத்துக்கங்க அப்படின்னு போன வாரம் கொண்டு வந்த அதே கான்செப்ட கோரியோகிராஃபருக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு மொத்தம் 3 பெர்ஃபார்மன்ஸ், 3 ஜோடியோட பெர்ஃபார்மன்ஸ். சோ இந்த 3 ஜோடி, இந்த 12 ஜோடிகளுக்கும் 3 மணி நேரம் வந்து டைமிங் கொடுத்தாங்க. இந்த 3 மணி நேரத்துல நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங்குக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில இந்த 12 ஜோடியும் 3 மணி நேரமா பிராக்டிஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கோரியோகிராஃபருக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாங்க. சோ இன்னி எபிசோட பொறுத்தளவு மொத்தம் 3 ஜோடி பெர்ஃபார்ம் பண்ணி இருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அபினவ் ராணிகுமாரி, அதுக்கப்புறம் மணிகண்டா ஜாஸ்மின், கடைசியா சாண்டி சுந்தர் அன்சிதா, இந்த 3 ஜோடியும் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணி இருந்தாங்க. இதுல அபினவ் ராணிகுமாரிய வந்து பாத்தீங்கன்னா சுனில் மாஸ்டர் 60 பொற்காசுகள் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீம்ல சேர்த்துட்டாங்க. அதுக்கு அடுத்ததா மணிகண்டா அண்ட் ஜாஸ்மின் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து சூர்யா அந்த கோரியோகிராஃபர் 10 காயின்ஸ்க்கே எடுத்துட்டாப்ல. அதுக்கப்புறம் மூணாவதா சாண்டி சுந்தர் அன்சிதா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எந்த கோரியோகிராஃபரும் வந்து இந்த ஜோடி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. சோ இவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது நாளைக்கு தெரிய வரும். கண்டிப்பா இவங்களை எலிமினேட் பண்ண முடியாது, யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு போய் தான் ஆகணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.